ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சில ஆலோசனை வார்த்தைகளை தந்து இந்த நாளில் உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாய் மாற்றித்தர விரும்புகிறார். 22ஆம் நீதிமொழிகள் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் அழகான வார்த்தைகள் சொல்கிறார். பிள்ளை ஆனவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படின்னு பேரண்ட்ஸுக்கு, கார்டியன்ஸுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு காரியம். பிள்ளையாண்டான நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்துன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவனை ப்ராப்பராக அவனை நடத்து. இன்றைக்கெல்லாம் நிறைய பிள்ளைங்கள் பார்த்திங்கன்னா அது வெரி அடிக்டட் டு த ஃபோன்ஸ். சின்ன வயசுலேயே ஃபோன் வாங்கி கொடுக்க பிள்ளைங்க கேட்கும் போது உடனே வாங்கி கொடுத்துட்றோம். நம்ம தான் ஆக்சுவலி தப்பு செய்கிறோம். நம்ம தப்பு செஞ்சுட்டு பிள்ளைய ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வளர்ந்த உடனே அவனை இது பண்ண முடியலன்னா சின்ன வயசுலேயே அவர்களுக்கு நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளை ஆண்டான நடத்த வேண்டிய வழியில் நடத்து. கர்த்தருக்கு பயப்படுகிற பிரகாரம் அவர்களை நடத்தணும். நீங்கள் ஜெபம் பண்ணாமல், நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்காமல், உங்கள் பிள்ளைகளும் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்படி ஒரு நாள் நடக்காது. டோன்ட் டீச் யுவர் சில்ட்ரன்ஸ் டு ப்ரே ஆர் ரீட் த பைபிள், பட் ஷோ தெம் ஹவ் டு ப்ரே. உங்கள் பிள்ளைகள் நீங்கள் ஜெபம் பண்ணுறது, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறாங்கன்றதை உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்க்கணும். உங்களை பார்த்து தான் உங்கள் பிள்ளைகள் வளரும். ஆகவே உங்கள் பிள்ளைகள் நடத்த வேண்டிய வழியில் நடத்த. ஃபோன் வாங்கி கொடுக்கலன்னா சாப்பிட மாட்டேறான், அழுகுறான்னா உடனே வாங்கி கொடுத்துட்றோம் அந்த நேரத்துக்கு. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறதை இன்றைக்கி பார்க்க முடியுது. ஆகவே சிறு வயதில் ரொம்ப கவனமாக, ரொம்ப யங் பேரண்ட்ஸ்லாம் இருப்பீங்கன்னா ரொம்ப கவனமாக பிள்ளைகளை நடத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆமாம், உன் குழந்தைய அடிக்கிறதுனால அவன் ஒன்றும் சாக மாட்டான். அவனை நீ பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பு வைக்கிறன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே யங் பேரண்ட்ஸு, நியூலி மேரிட்லாம் இருப்பீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி உங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்த பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனை தருவார். ஹேவ் எ பிளஸ்ட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.